ஒரு ஓவியம், ஒரு பெரிய புன்னகை. பஸ் பயணத்தில் நடந்த அழகான தருணம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு சாதாரண பஸ் பயணத்துல நடந்த ஒரு மிக அழகான மற்றும் நெகிழ்ச்சியான தருணத்தை பத்தி தான். கர்நாடகா மாநிலத்துல ஒரு அரசு பேருந்துல நடந்த இந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் தன்னோட வேலையில ரொம்பவே மும்முரமாக இருந்தாங்க. பயணிகள் கிட்ட சில்லறை வாங்குறது, டிக்கெட் போடுறதுன்னு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்களை ஒருத்தர் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே பஸ்ல பயணம் செஞ்ச ஆகாஷ் செல்வராசு அப்படிங்கிற ஒரு திறமையான ஓவியர். அந்த பெண் கண்டக்டரோட கடின உழைப்பை பார்த்து நெகிழ்ந்த போய் உடனே ஒரு காகிதத்துல பென்சிலால அவங்களோட உருவத்தை வரைய ஆரம்பிச்சாரு. ஓவியம் முடிஞ்சதும் அதை மெதுவா அந்த கண்டக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. முதல்ல என்ன நடக்குதுன்னு புரியாம திகைச்சு போன அந்த கண்டக்டர் அந்த ஓவியத்தை பார்த்து அடுத்த நொடியே அவங்க முகம் அப்படியே மலர்ந்து போச்சு. அந்த சின்ன காகிதத்துல தன்னோட உருவம் அவ்வளவு அழகா இருக்கதை பார்த்து அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த ஓவியத்தை ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு பஸ்ல இருந்த மத்த பயணிகள் கிட்டையும் காட்டி, பாருங்க என்ன எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காருன்னு ரொம்பவே பெருமையா நெகிழ்ச்சியோட சொன்னாங்க. அவங்க முகத்துல இருந்த அந்த திருப்தியான சிரிப்பு தான் அந்த ஓவியருக்கு கிடைச்ச பெரிய பரிசு. ஓவியர் ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, ஒரு படைப்பை உருவாக்குறது மட்டும் முக்கியமல்ல, அதன் மூலமா மத்தவங்க முகத்துல மகிழ்ச்சியை பார்க்கிறது தான் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற உண்மையான விருதுன்னு சொல்லி இருக்காரு. இந்த சின்ன அன்பு பரிமாற்றம் அந்த பெண்ணோட ஒரு நாளையே ரொம்ப அழகாகிடுச்சு. உண்மையிலே மத்தவங்களோட உழைப்பை நாம அங்கீகரிக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷமே தனித்தான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.